இந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரா ஆரா சபாக்கு போ. அங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன். அவர்கிட்ட இந்த லெட்டர் கூட அவர் சீக்கிரமே காயத்ரிக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. தேங்க்யூ ஃபாதர். சீனு, உன்னுடைய நல்ல மனசுக்கு கர்த்தர் அன்னைக்கு நல்லதையே செய்வாரு. இனிமே நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், கவலையே படக்கூடாது. ஓகே, நான் வரேன். சீனு, நீ இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன். நீ இங்க இருந்தாதான் நானும் இங்க தங்குவேன். இல்லன்னா நானும் உன் கூடவே வரேன். இத பாரு காயத்ரி, உன்னை பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க, சினிமாக்காரங்கெல்லாம் வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நல்ல கௌரவமா இருக்கணும். அதனால தான் உன்னை இங்க தங்க சொல்றேன். நேரம் வரும்போது நானே வருவேன். அம்மா அம்மா, காயத்ரி அக்காவும் அவங்க வீட்டுல கோலம் போடுமா? எனக்கு எப்படிடா தெரியும்? கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கும் கோலம் போட்டா. அச்சோ, இடது கையில போட்டாலும் கோலம் நல்லாவே இருக்கு. அடி வாங்க போற நீ. படவுல என்ன சின்ன அந்த துணிய மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏண்டா, ஒரு பொண்ணு தான் கட்டிருக்கிற சேலையை கிழிச்சு காயத்துக்கு கட்டு போட்டா, அதுக்கு என்னடா அர்த்தம்? பாவம்னு அர்த்தம். பாசம்னு அர்த்தம். பாசமா? அப்ப பாசம்னா அந்த அக்கா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்னென்னமோ ஆகுது, உனக்கு அண்ணி ஆகுது. அண்ணி யாருன்னு சொல்லு சின்ன. அண்ணி சொல்லணும். போடா, ஆள விடுடி. சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல கூடாது. அண்ணி யாருன்னு சொல்லு சின்ன. அண்ணி யாருன்னு சின்ன. நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுப்பா. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள முந்திட்டா அந்த முந்திரி கொட்டை. அந்த புல்புல் தாரா அவரை கூட்டி வந்த, பெரிய பாடையாக்குன, வீடு வாங்கி கொடுத்த, இப்ப எங்களை அவசரப்பட்டு திருந்த வச்சு அம்போன் ஆக்கிட்ட. ஏதோ நீ திருந்தனாலதான் நாங்க திருந்தனோம். என்னங்கடா? ஆமா ஆமா, நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்னங்கடா? ஆமா ஆமா, கேட்டா மட்டும் போறாரா? அச்சு பிச்சு நச்சு பண்ணு. பாட்டி, நம்ம சீனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி வந்துட்டா நம்மளை விட்டு சீனு போயிடுமா? கல்யாணம் ஆனாலும் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். சீனு எனக்கு புள்ள மாதிரி. அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்கணும். அதையும் நானே முன்னால நின்று நடத்தணும். அதான் என் ஆசை. அப்ப நானும் முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். நீ இல்லாமையா? நீ தாண்டா முன்னால நிக்கிற.
பலமா பலமா என்ன என்னாச்சு? யோ என்ன பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? ஆட்டோ கூட்டு வாங்க, டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். வேண்டாப்பா வேண்டாப்பா, அதெல்லாம் வேண்டாப்பா. சீனு, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? என்ன பலமா? எதையும் மனசுல வச்சுக்காத. இந்த 2 அனாதைங்க மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கப்பா. ஊருக்கெல்லாம் நான் பால் ஊத்தினாலும் கடைசியா எனக்கு பால் ஊத்த போறது நீ அதப்பா இருக்கணும். எங்க சங்கீத அகாடமி சார்பில் மாபெரும் இசை போட்டி தேசிய அளவுல நடக்க போகுது. பரிசு கொடுக்க ஜனாதிபதியே வரப்போறாரு. அந்த போட்டியில நீங்க கலந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவசியம் நான் கலந்துக்கிறேன். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? அவங்க கலந்துக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி போர்க்கிங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் என் காயத்ரி வந்து பாட மாட்டான். போடா வெளியே. சீனு, நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் உன் சங்கீதத்துக்கே அசிங்கமான வேலை வச்சவன். சங்கீதத்துக்கு இவனால அம்மான போட வெளியே. சீனு, அவரை போக சொல்றதுக்கு நீ யாரு? நான் யாரு? நான் யாரா? சொல்டா, நான் யாரு? எதை வச்சு நான் யாருன்னு கேட்டாவ? இனி கேட்டா என்ன? எவனோ ஒருத்தன் சபா செக்ரட்டரி தடிய முன்னாடி நான் யாருன்னு என்ன இந்த சீனுவ அன்னைக்கு அவ உயிருக்கு ஆபத்து வந்துப்பா எவன் போய் நின்னா வரைஞ்சுக்கிட்டு இவன் இந்த சீனு அப்ப கேட்கலையா இவன் யாருன்னு? எல்லாத்தையும் எழுந்துட்டு என் முன்னாடி வந்து நின்னப்ப எவன் இவளுக்கு அடைக்கலம் கொடுத்தான்? இவன் இந்த சீனு. அப்ப கேட்டாளா இவன் யாருன்னு? இவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தலையில இருந்து கால் வரைக்கும் இவன் மாறிக்கிட்டு நின்னா. ஏன் இல்ல நான் கேக்குறேன், ஏன் சொல்லு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அவ இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அவ என் முகத்திலேயே முழிக்க கூடாது. காயத்ரி, காயத்ரி, வா உள்ளவா. நீ வெளியே நின்றுட்டு இருக்க, உள்ளவா. நீ இவ்வளவு தூரம் வந்த? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா? என்ன நீ? இந்திரா, இந்திரா, எனக்கு காயத்ரிக்கு 1000 இருக்கும். நடுவில் நீ என்ன முந்திரி கொட்ட? போ 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 போ. காயத்ரி, நீ வா, உட்காரு உட்காரு உட்காரு. வா வா. சீனு, என்ன மன்னிச்சிருச்சு. நான் அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டேன். காயத்ரி, என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ அந்த இசை போட்டிக்கு போறதுதான் சரி. நானே அதான் சொல்லணும்னு இருந்தேன். இல்ல சீனு, உன்னோட ஆசீர்வாதம் இல்லாம என்னால எந்த போட்டியிலும் கலந்துக்க முடியாது. பாரு, இந்த சீனுவோட ஆசீர்வாதம் எப்பவும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். Dani
பதனி வீரலே சோதி நீட்டவா மகரி தனி கரி தனி தனி சாகிர பதமா பதனி தனி வீரலே சோதி நீட்டவா கரி கரி ரி கரி நி தப பனி தத கனி நி ரி கரி வீரலே சோதி நீட்டவா கரி கம பப்ப கரி ரி ரி பதத கரி ரி பதத கரி ரி வீரலே சோதி நீட்டவா சரி கம பதனி சரி சரி கம பதனி சரி கம தி கம ப கம பத தி கம பதனி சரி கம ப கம பத ம பதனி பத நி சரி ரி நி த ப ம சரி கம பத சரி கம பத ம பதனி சரி வீரலே சோதி நீட்டவா வரும் இசைக்கு உயிரூட்டவா வீரலே சோதி நீட்டவா கலா ரசிக பெருமக்களே, நமது சங்கீத அகாடமியின் தேசிய அளவிலான இசைப் போட்டியில் முதல் பரிசினை செல்வி காயத்ரி அவர்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறோம். அத்தோடு சங்கீத சிரோன்மணி என்கிற பட்டத்தையும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் சீனுதான். இந்த பட்டம் புகழ் எல்லாமே சீனுக்கு தான் சொந்தம். நம்பாத நம்பாத அந்த பொண்ணு சொல்றத நம்பாத நம்பாத. என்ன ஆல்பர்ட், என்ன உளற? சீனு, அவன் டிவில சொல்றதெல்லாம் பொய்டா பொய். நீ அவளுக்காக எங்கெல்லாம் அலைஞ்சிருக்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன்னை ஏமாத்திட்டாடா. குப்பு வந்து சொல்டா. ஆமா சீனு, அந்த பொண்ணு ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு இருக்கு. அங்க அடிக்கடி போறத நானே பாத்திருக்கேன். இருப்பா சீனு, நிறுத்துப்பா. காயத்ரி பத்தி என்ன சொல்றான் பரவ? பேசாம அவனை அடிக்கிறத விட்டுட்டு நீ அவகிட்டயே போய் உண்மையை கேளு. அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுப்ப. நீ என் காயத்ரி பத்தி தப்பா சொல்லிருக்க. அவ என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டா. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது. நீ போனோம்.